நாட்டின் புதிய ஐஜிபியாக காலித் இஸ்மாயில் நியமிக்கப்பட்டுள்ளார். புக்கிட் ஹமான் சிறப்பு பிரிவு இயக்குநரான காலித் இஸ்மாயில் ஜூன் 23 முதல் 2 ஆண்டு ஒப்பந்தத்தில் புதிய காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜூன் 22ஆம் தேதியுடன் முடிவடையும் தான்ஸ்ரீ ரசார்டின் ஹுசைனிடமிருந்து அவர் பொறுப்பை ஏற்கிறார். ஜூன் 2023இல் 2 ஆண்டு காலத்திற்கு ஐஜிபியாக நியமிக்கப்பட்ட ரசாருடீன் தனது தாயாரின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து தனது ஒப்பந்தத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்று கூறியிருந்தார். 60 வயதான காலிட் ஏப்ரல் 1987இல் காவல் படையில் சேர்ந்தார். புக்கிட் அமானில் சிறப்பு பிரிவில் தனது பணியை தொடங்கினார். சிறப்பு பிரிவு ஒன்றின் துணை இயக்குனர் மற்றும் லண்டனில் உள்ள மலேசிய உயர் தூதரகத்தில் பாதுகாப்பு தொடர்பு அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளை அவர் வகித்துள்ளார். ஏப்ரல் 2023இல் சிறப்பு பிரிவு இயக்குநராக நியமிக்கப்பட்ட அவர் ஏப்ரல் 2025இல் கட்டாய ஓய்வு வயதை அடைவதற்கு முன்பு பின்னர் அவரது சேவை ஒப்பந்த அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டது. அது நடைமுறையில் உள்ளது. பிரதமரின் ஆலோசனை மற்றும் காவல்படை ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவுகள் 140(4) மற்றும் 145 படி பேரரசரின் ஒப்புதலுடன் இந்த நியமனம் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியுன் இஸ்மாயில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ரசாருடீனின் சேவைகளுக்கு நன்றி தெரிவித்த அவர் காலிட்டின் நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவை எதிர்த்தும் நேற்று மதியம் அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே சுமார் 200 பேர் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். பாலஸ்தீனத்திற்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தவும், குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு வாஷிங்டன் தொடர்ந்து ஆதரவளிப்பதை கண்டித்தும் அவர்கள் பேரணியாக திரண்டு வந்து மலேசியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் குவிந்தனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் தபோங் ஹாஜியில் இருந்து தூதரகத்திற்கு பேரணியாக சென்ற அவர்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுதந்திர பாலஸ்தீனம், ஈரான் இஸ்லாமிய குடியரசு நீடூழி வாழ்க மற்றும் ஈரான் பாலஸ்தீனத்துடன் நிற்கிறது என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திச் சென்றனர். ஆப்பிள் மற்றும் மாண்டரின் ஆரஞ்சு போன்ற தேர்வு செய்யப்பட்டுள்ள இறக்குமதி செய்யப்படும் சில பழங்களுக்கு எதிரான விற்பனை மற்றும் சேவை வரியான எஸ்எஸ்டி விரிவாக்கம் மற்றும் மீள்பார்வை அமலாக்கத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உற்பத்தி செய்யப்படாத வெளிநாட்டு பழங்கள் மீது 5 முதல் 10 விழுக்காடு வரையில் எஸ்எஸ்டி வரியை விதிக்கும் முடிவு மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமால் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில பொருட்கள் மீதான புதிய எஸ்எஸ்டி மறு பரிசீலனை செய்யப்பட வேண்டியது நியாயமானது என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சில பொருட்கள் மீதான எஸ்எஸ்டி வரி விரிவாக்கம் சரி செய்யப்படும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் சராஸ் பகுதிகளில் அண்மையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் குண்டர் கும்பல் அம்சங்கள் இருப்பது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் துணை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் சம்பந்தப்பட்டவர்கள் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்களா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் சராஸ் ஆகிய பகுதிகளில் 4 நாட்களில் 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்த போதிலும் தலைநகரில் பாதுகாப்பு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதாக காவல்துறை இதற்கு முன்பு உத்தரவாதம் அளித்தது. பிகேஆர் கட்சியின் புதிய மத்திய தலைமைத்துவ மன்றம் தனது முதல் கூட்டத்தை இன்று சனிக்கிழமை நடத்தவிருக்கிறது. அதன் நிகழ்ச்சி நிரலில் 3 உதவித் தலைவர்கள் நியமிக்கப்படுவதும் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்மூன்று நியமன உதவித் தலைவர் பதவிகளில் கிழக்கு மலேசியாவைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் சபா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று சில வட்டாரம் தெரிவித்துள்ளது. அம்மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பானுக்கு ஆதரவை திரட்டும் வகையில் இது அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போலீஸ் படையை அதற்கென்றே உருவாக்கப்பட வேண்டிய சொந்த அமைச்சின் கீழ் வைக்க வேண்டும் என்று பதவி விலகிச் செல்லும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் ஹுசேன் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலான போலீஸ் படையின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு அமைச்சின் கீழ் நாம் சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது போலீஸ் படை குடும்பத்தின் கூட்டு விருப்பம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
பரவலாக அறியப்பட்டபடி 1,37,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டுள்ள போலீஸ் படை சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளுக்கு அடுத்து மலேசிய ஆயுதப் படைகளுடன் சேர்ந்து நாட்டின் 3வது பெரிய அரசாங்க நிறுவனமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். காலம்பூர் ஜலான் சிமாராக்கில் உள்ள போலீஸ் பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்ற பணி ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் பிரியாவிடை உரையாற்றும் போது ரசாருடீன் இதனை தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி மற்றும் தற்காப்பு ஆகிய இலாக்காக்கள் தனித்தனி அமைச்சுகளின் கீழ் செயல்படுவதாகவும் போலீஸ் படைக்கும் அதே போன்ற சொந்த அமைச்சு இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரினால் ரோன் 95 பெட்ரோலுக்கான விலையை அரசாங்கம் உயர்த்தாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான போரினால் உலக கச்சா எண்ணெய் விலைகளில் கணிசமான அளவுக்கு அதிகரிப்பு ஏற்பட்டாலும் ரோன் 95 பெட்ரோல் விலை உயர்த்தப்படாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டால் அது நாட்டின் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு பலனளிக்கும் என்றாலும் அதிக விலை கொடுத்து பெட்ரோலை வாங்குவதன் மூலம் நாட்டு மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.